திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமித்ஷாவுடன் சந்திப்பா என்ற பழனிசாமி அதனை மறுத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை தற்போது பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன். 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கேட்டேன். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்களை கட்சியில சேர்த்து இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன். 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கேட்டேன். வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்கள் அந்த தேதியில் அங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவித்தார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிங்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம்.
அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.